ஹாய்மா, நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக மிளகு ரசம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது நீங்கள் செஞ்சு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். சாதத்தோட மட்டும் இல்லை, டம்ளர்லேயே ஊற்றி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு போடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மிளகு ரசம் வைக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ரசம் வச்சு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். நான் 3/4 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். 4 காஞ்ச மிளகா போடுறேன். தாளிக்கும் போதும் காஞ்ச மிளகா போடுறதுனால காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போடுறேன் ஃப்ளேவருக்காக. இது போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரசம். 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து குறப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இது குறப்பாக அரைச்சாச்சு. 10 பூண்டு தோலோடையே போடுறேன். நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு தண்டு மட்டும் வச்சுருக்கிறேன். அதை குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த தண்டையும் போட்டு பல்ஸில் விட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த புளி தண்ணியிலே கையிலேயே நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். மிளகு சீரகம் அரைச்சதை அதில் கொஞ்சம் எடுத்து இந்த புளி தண்ணியிலேயே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த தண்ணியிலே போட்டால் தான் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கையிலேயே நல்லா கரைச்சி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். 3 காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். மீதி இருக்கிற மிளகு சீரகம் அரைச்சி வச்சதையும் இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா பொரிஞ்சு நல்லா மணம் வரும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சா புளி ரசத்தை தூக்கி ஊற்றிடலாம். இதே மாதிரி ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் ரசமானு கேட்டு வருவாங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி ஒரு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட டேஸ்ட்டான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டில் தெருவே மணக்கும். பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். சுட சுட டேஸ்டான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோடு மட்டும் இல்லைங்க, டம்ளர்லேயே ஊற்றி குடிப்பாங்க. உங்களுக்கே ரசம் இருக்காது. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சிக்கன் வறுவல், ஒரு மட்டன் வறுவல், ஒரு கருணக்கல் வறுவலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும்.